மேம், ஆன்மீகத்துக்கும் சயின்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? கண்டிப்பா ஆன்மீகத்துல யூஸ் பண்ற ஒரு பொருட்களுக்கு பின்னாடியும் சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கு. நம்மளுக்கு ஒரு 3 விஷயம் இருக்கு. தேர்ட் திங் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டா இருக்கும். முதல் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அரச மரம். அரச மரத்தை சுத்தி வர சொல்லுவாங்க யூஸ்வலாவே. அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு யூட்ரஸ் ப்ராப்ளம் இருக்கும், பிசிஓடி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அரச மரத்தை சுத்தி வரும்போது அந்த ஆக்சிஜன், அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம இன்ஹேல் பண்ணும்போது யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. செகண்ட் பார்க்கும்போது நம்ம விபூதி எடுத்துக்கலாம். அந்த திருநீர் இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்டிபிக் ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா, ஒரு மனுஷன் திருநீர் போட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு பாசிட்டிவான மைண்ட் செட் தான் இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா விபூதியை நம்ம இட்டுக்கிறதுனால கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு யூஸ்வலாவே இருக்காது. வெத்தலை அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம சாமி கும்பிடுறதுக்கு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் வச்சு கும்பிடுறோம். முருகனுக்கு வந்து வெத்தலை தீபம் போடுங்க அப்படின்றது ரொம்ப ட்ரெண்டிங்கா இருக்கு. இதுக்கெல்லாம் பின்னாடி ரீசன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெத்தலை எப்போதுமே நம்ம யூஸ் பண்ணும்போது அது ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கறதா இருக்கு. ஸோ வெத்தலை யூஸ் பண்ணாலே நமக்கு வெற்றின்றது ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மங்களகரமான விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். நம்மளுக்கு லக்னம் மாறுற மாதிரி உங்க வாழ்க்கையும் மாறும். உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை. ALP அஸ்ட்ராலஜி மெத்தட்ல